நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அதில் 60 நிஅமத்துகள் அங்கே தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கானது, 40 ரஹ்மத்துகள் தொழுகையாளிகளுக்கானது, 20 லின்னாதிரீன் 20 நிஅமத்துகள் ரஹ்மத்துகள் காபாவை பார்ப்பவர்களுக்கானது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால நம்ம என்ன செய்வோம்? காபாவை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கட்டடத்துல என்னதான் இருக்கு, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அதிசயம் அதுல இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஒரு 4 சுவர் இல்லையா? காபானாலே 4 சுவர்னு தான் அர்த்தம். ஒரு 4 சுவர், அதுவும் ஒரே மாதிரி சுவர் அல்ல. நீங்க போய் பார்க்கணும், ஒரே மாதிரி சுவர் அல்ல. ஒரு சுவர் பெருசா இருக்கும், ஒரு சுவர் சின்னதா இருக்கும், ஒரு சுவர் அதை விட சின்னதா இருக்கும். 4 சுவர். ஒவ்வொன்னையும் பார்க்கணும், ஒவ்வொன்னையும் கவனிக்கணும். நம்ம எப்படி இருக்கு, என்ன இருக்கு ஒவ்வொன்றும். ஏன்னா ஒவ்வொன்றும் இன்னைக்கு நேற்று உள்ளதல்ல, ஒவ்வொன்றும் 1000 வருஷங்களாக இருக்கக்கூடியது. அதனால ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும். இந்த காபால எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் அதிசயமும் கிடையாது. ஆனா பார்த்துக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் அதில் ஒரு குதிரத்தை வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, இது ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸ், கஅபத்துல்லாஹை மக்கள் திரும்ப திரும்ப பார்க்கிற இடமாக ஆக்கியிருக்கிறோம்.